லைக் நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல அப்போ தான் மரீனா வந்தது. அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்போவுமே அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்டு வேறு மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன். எத்தனை கப்பு எத்தனை ஃபயர்? கப்பு ஃபயரா சார்? ஷுவராக கப்பு ஃபயர் இருக்குது சார், இதில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகியில், யானை இல்லை குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. எஸ்கேவோட ஃபேன்ஸ் சொல்றாங்க தலைவரோட இந்த எஸ்கேக்கு நல்ல மியூசிக் போடுன்னு சொல்றாங்க. அது அப்படி யார் நான் சொன்னாங்க? அப்படியா? அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான், ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைமில் வந்து இவருக்கு தான் சூப்பராக பண்ணுறோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணுறோம், அவ்வளோதானா. வேறு கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு ஆடியன்ஸ் எல்லாமே. இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். அதனால தான் ஐ திங்க் லோக்கி ஒரு இன்டர்வியூவில் சொன்னான்னு நினைக்கிறேன். தனித்தனியாக எல்லாமே அந்த ரட்டட்டா, அந்த இது ஆர்டினரி பர்சன், மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமாக அது குரூப் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆகிருக்கலாம் நினைக்கிறேன். அது ஷூராக பண்ணிடலாண்ணா. அது வந்து எங்கே போனாலும் அது கேட்குறாங்க, ஷூராக பண்ணிடலாம். கடைசி படம் வருது ஜனநாயகன், அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. சூப்பராக வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக 2-3 படம் வந்துடுச்சு நம்மளுது. செப்டம்பர் 5க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனநாயகன் தான், ஜனவரி. ஸோ அது ஃபுல் பவராக வரும். நம்ம கடைசியாக ரஜினி சார் உங்களை பற்றி கூலியில் அதிகமாக ஸ்டேஜில் பேசியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிச்சுவலாகவும் இந்த வயசுல பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, ரொம்ப நாலேஜபிளாக இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுறது இமேஜ் மேட்டர்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு இமோஷ்னலான ஸ்டேஜ் தானே அது. அது வந்து அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். விஜய் படம் கடைசி படம் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன சொல்லலான்னு? அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போவில் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல, அது அதில் செம்ம வேல்யூ ஆட் ஆகும். வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான்